ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மொசுகு டென்சை ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் பார்ட் 2 அடுத்தடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதாவது 9th and 10th எபிசோட். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பாலோட ஃபேமிலி கட்டுறாங்க. அதாவது பாஸ்ட்டில் நடந்தது அந்த மானா பிளாஸ்ட் அங்கே நடக்குது. அதை பார்த்தா அந்த சின்ன பிள்ளைய வந்து ரொம்ப அழகாக இருக்குங்கிறா. அந்த பிளாஸ்ட் அப்படியே பெருசாகுது. ஆயிஷாவோட அம்மாவுக்கு ஏதோ தப்பாக நடக்கும்னு தோணுது போல இருக்குது. டக்குன்னு அந்த ஆயிஷாவை போய் பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அந்த பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் ரூடியஸை காட்டுறாங்க. போன எபிசோடில் நடந்த அதே கதை தான். இன்றைக்கி நம்ம சீரியலில் இருக்க ஒரு பில்டிங்கில் தான் இருக்கோங்கிறான். நோ அப்பார்ட்மெண்ட், நோ ரெண்ட், எதுவுமே இல்லை. நீங்களே நினைக்கலாம் இந்த ரூமில் ஒன்றுமே இல்லைன்னா. ஆமாம், இந்த ரூமில் ஒன்றுமே இல்லை தான். நீங்கள் ஒன்ஸ் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டிங்கனாலே போதும். இங்கே வந்து ஒரு ஆக்டிவ் ஷீல்டு எப்போயுமே ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறோம் அவங்கள. அதே மாதிரி உங்களாலே வெளிலேருந்து உள்ளே போக முடியாது, உள்ளேருந்து வெளில வர முடியாது. எல்லா மேஜிக்கும் இது நல்லிஃபை பண்ணிருங்கிறான். இப்போ இன்னும் சீக்கிரம் வாங்க ரிச்சர்ட், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு கேட்குறான். பார்த்தா அங்கே கதவை திறக்குது. இப்போ அங்கேருந்து ஒருத்தர் வராரு. வந்து நான் தான் ஜானபா, இந்த கிங்டமோட 3rd பிரின்ஸுங்கிறாரு. உன்னோட பேர் என்னன்னு கேட்குறாரு. என் பேர் ரூடியஸ் கிரேரட்டுங்கிறான். இவனோட பொருளெல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருப்பாங்க போல இருக்கா. அப்போ இவன்ட்டு இருந்து அந்த ஸ்டாச்சு ஒன்று பார்க்குறாங்க. அவன் இந்த ஸ்டாச்சு எங்கேருந்து கொண்டு வந்தேன்னு சொல்லி கேட்குறாரு. இது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் டீமன் கான்டினென்ட்லேருந்து வரேன், என்னால் அங்கே எங்கேயாவது வாங்கியிருப்பேங்கிறான். எனக்கும் தெரியுது அங்கேருந்து தான் வந்துச்சுன்னு. இதை எந்த டீமன் சேல் பண்ணுச்சுன்னு உனக்கு தெரியுமா? இதோட ஆர்டிஸ்ட் யாருன்னு தெரியுமான்னு கேட்குறான். எனக்கும் சரியாக தெரில, ஏன்னா இதை நான் பார்த்தேன், வாங்கிட்டேன், நல்லா இருந்துச்சுங்கிறான். சரி, இந்த ஃபிகர் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஸ்டாச்சுவை காட்டுறான். இப்போ தான் இவனை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது வந்து இங்கே எங்கள் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம் ஒரு தடவைன்னு. அதாவது இந்த 7th பிரின்ஸ் வாங்கினானா, ஆனால் அவனுக்கு இதோட வேல்யூவே தெரியலங்கிறான். இப்போ தான் இவனும் அந்த ஆர்டிஸ்ட்டை ரொம்ப பாராட்டுறான், அந்த சிலை செஞ்சவங்களை பற்றி. என்னடா ஒவ்வொரு ரோப்பு, ஒவ்வொரு த்ரெட்டு, ஒவ்வொரு கிளாத்தில் இருக்க ஒவ்வொரு அசைவு கூட அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சிருக்குங்கிறான். அதே மாதிரி இந்த சிலை டிட்டாச்சபிள் தாங்கிறான். அதாவது உள்ளே ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாமா. இதை செஞ்ச ஒரு உண்மையிலுமே ஒரு மாஸ்டர் பீஸ், ஜீனியஸுங்கிறான். ரூடியஸ் பரவாயில்ல, என்னோட மொத்த ஹார்ட் ஒர்க்கு வீணாகல, இவன் ஒருத்தனாவது அதெல்லாம் பார்த்தானேங்கிறான். அதாவது இவன் அங்கே ஒழிச்சு வச்சிருந்த எல்லா ஹிடன் டீட்டெயில்ஸையும் இவன் கண்டுபிடிச்சிட்டானா. இப்போ தான் ரூடியஸை நல்லா நோட்டீஸ் பண்ணுறான். ஸ்டாச்சுவில் ஒரு டீட்டெயில் மிஸ் ஆகுது. எங்கே இருந்த ஒரு ஸ்காரை காணாங்கிறான். அவனு இது வந்து ஸ்டாச்சுவுக்கு வந்து அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேங்கிறான். பார்த்தா ரூடியஸ் சீரியஸ் ஆயிடுறான். நீ நல்லா பாரு, உனக்கு அது வந்து ஒரு அசிங்கமாக இருக்காங்கிறான். இப்போ தான் அவனு நோட் பண்ணுறான். அது ஆக்சுவலாக அந்த ஸ்டாச்சுவோட ஒரு ஆர்ட் ஸ்டைலில் தான் குறிக்குதான். இப்போ தான் அவன் நோட்டீஸ் பண்ணான். ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெஷனாக நடந்துக்கிறான். இதை பார்த்து ரூடியஸ்க்கு அவனோட பழைய வேலில் இருக்கவங்க தான் ஞாபகம் வராங்களாம். இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் காட்டுறாங்க எரிஸோட டீமையும். இப்போ தான் அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த 7th பிரின்ஸ் வந்து எங்களோட ஃபேமிலியெல்லாம் கடத்தி வச்சுக்கிட்டாங்கன்னு. அதனால தான் இவங்களால அவர் சொல்கிறத எதுவும் எதுவுமே பண்ண முடியலையா. இப்போ தான் சொல்கிறாங்க ரூடியஸும் இவர்கிட்ட தான் மாட்டிக்கிட்டு இருக்கான்னு. அதனால் எங்கள் ஃபேமிலியை காப்பாற்ற நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. இப்போ இவங்களும் 2 டீமாக ஸ்ப்ளிட் பண்ணிடுறாங்க. எரிஸ் வந்து அந்த சின்ன பிள்ளையை பார்த்துக்குவாங்களாம். ரூஜோடு இப்போ முன்னாடி போகிறான். அந்த சோல்ஜர்ஸும் கேட்குறாங்க, நாங்கள் உங்களுக்கு பாதையை கட்டுறோன்னு. அதெல்லாம் நீங்கள் காட்ட வேணாம், நான் ஏற்கனவே அவங்களை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு நெத்தியில் கை காட்டான். ஆக்சுவலி இந்த ரெட் எமரால்ட் நெத்தியில் இருக்க சும்மா ஒன்றும் இல்லை. இப்போ ரூடியஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ஷீல்டு மட்டும் உனக்கு நடுப்புற இருக்குது, இதை மட்டும் நீ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ராக்ஸியோட ஸ்டாச்சுவில் இருக்க அந்த தப்பை வந்து நான் திருப்பி சரி பண்ணிடுவேங்கிறான். இப்போ அவனை அங்கே சுற்றி பார்க்குறான். எந்த ஒரு ஓப்பனிங்குமே இல்லைங்கிறதுனால நான் சீக்கிரம் போய் வேறு ஏதாவது தெரிஞ்சவங்களுக்கு கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ அன்றைக்கி நைட்டும் கட்டுறாங்க. எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு எல்லா சோல்ஜர்ஸுமே ஓடிட்டு இருக்காங்க அங்கிட்டும் இங்கிட்டும். எரிசு கேட்குறா, இது என்ன இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு. இப்போ தான் ரூடியஸோட தங்கச்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆக்சுவலி இது வந்து ஒரு பிளஸ்டு எபிலிட்டியா. இந்த சைல்டோட பவர் என்ன, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான். இவனுக்கு அந்த சின்ன பள்ளிக்கு வந்து 3 வயசு இருக்கப்போ அவன் கூட பிறந்த தம்பியை வந்து தலையை பிச்சு எடுத்துட்டானா. அவ்வளோ ஸ்ட்ராங்குங்கிறாங்க. பார்த்தா இப்போ எங்கள் 7th பிரின்ஸை தான் கட்டுறாங்க. அவன் மூஞ்சை ஏதாவது மூடுது. இப்போ தான் சொல்கிறாங்க அந்த பிரின்ஸ் ஆரம்ப தான் அந்த பிள்ளையா. ஆக்சுவலி இப்போ 3rd பிரின்ஸ் வந்து 7th பிரின்ஸ் இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இது பிரின்ஸுகளுக்குள்ளே நடக்கிற சண்டைக்கிறதுனால சோல்ஜர்ஸ் வர எதுவுமே சொல்ல முடியல. இப்போ ரூடியஸ் முன்னாடி கொண்டு போய் அவனை நிறுத்திட்டு மிரட்டுறான் அவனையும். இப்போ நீ மட்டும் ரூடியஸை ரிலீஸ் பண்ணலாம், அவன் தலையை போட்டு அமுக்கிடுவேன்னு. இப்போ அவனும் அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் கிட்டலாம் வந்து கேட்குறான், யாரோ காப்பாற்றுங்கன்னு. ஒரு டைமில் ஆனதுக்கப்புறம் ஓப்பனாக மிரட்ட ஆரம்பிச்சிட்டான் அந்த பொண்ணை. ஒழுங்காக இப்போ நீ மட்டும் உன்னை தடுக்கலைன்னா உன் ஃபேமிலியை கொண்டுருவேங்கிறான். இப்போ தான் எரிசு சொல்கிறா, அதை பற்றிலாம் பயப்படாதீங்க, என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்களை காப்பாற்ற போயிருக்காங்கிறா. அதான் அவங்க ஃபேமிலியெல்லாம் அவங்கள நம்பலாமான்னு கேட்டதுக்கு அவர் ஒரு சூப்பர் வாரியர் தாங்கிறா. இதை கேட்டு நாங்கள் இருக்கவங்கள ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கு, சூப்பர்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், அவங்க தான் இருக்கிற பீஸ்ட்டுக்கெலாம் பீஸ்ட்டுன்னு. இதை கேட்டு அவங்களும் எல்லாமே காம் டவுன் ஆயிடுறாங்க. 3rd பிரின்ஸ் சும்மா இல்லை, போட்டு தலையை பிக்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தான் 7th பிரின்ஸ் ஒத்துக்கிறான். சரி என்னை போக விடு, நான் அவனை ரிலீஸ் பண்ணுறேன்னு. இருந்தாலும் நீ செஞ்ச தப்புக்கு அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கையை அவனை உடச்சு விட்டுறான். என்னதான் இந்த ஹியூமன்ஸ் ஒரு இவ்வளோ வீக்காக இருக்கீங்க, லைட்டாக தட்டினதுக்கே கை உடச்சிருச்சுக்கிறான். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறாங்க. ரூஜோடும் போய் அவங்க எல்லாரையும் காப்பாற்றிட்டு கூட்டு வந்துடுறாரு. இப்போ தான் ரூடியஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆக்சுவலி நம்ம ராக்ஸியோட ஸ்டூடெண்ட் தான் ரூடியஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியுமா. இங்கே அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு தான் இருந்தாங்களாம். ஆனால் ரூடியஸ் வந்து இந்த கேபிட்டல் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டான். அதில் தான் மாட்டிக்கிட்டான். அந்த லெட்டர் மட்டும் எழுதாமல் இருந்தால் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே விட்டு தான் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்களாம். அந்த லெட்டர் எதுவும் அது போய் விட்டு 7th பிரின்ஸ் கையில் மாட்டி தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சான். இப்போ ரூடியஸும் கடைசி அவன் ஃபேமிலியை கூட ஒன்று சேர்றான். இப்போ 3rd பிரின்ஸ் வந்து ரூடியஸை தூக்கி போட்டு விளையாடுறான். இப்போ அடுத்த சீனில் காட்டுறாங்க ரூடியஸும் கிளம்பிட்டு இருக்கான். இப்போ லீலியாவும் காட்டுறாங்க. ரூடியஸை தனியாக கூப்பிட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, சோஃபியா வந்து ரூடியஸோட 10th பர்த்டேக்கு இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெண்டன்ட்டை கொடுத்துருப்பா. அதை தான் இப்போ கொடுக்குறாங்க.
உங்ககிட்ட இருந்த வரைக்கும் ஆஷா அதுவும் தப்பாக நடந்துக்கலான்னு சொல்லி கேட்குறா. இல்லை அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்பவே நல்லா இருக்கா, ஷார்ப்பாகவும் இருக்காங்கிறான். இப்போ ரூடியஸோட தங்கச்சி வந்து இவங்கிட்ட அதாவது நானும் உங்கள் ஜர்னியில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேங்கிறா. இப்போ வேணால் நான் சின்ன பிள்ளையா இருக்கலாம், ஆனால் வளர்ந்துட்டேன்னா நானும் ரொம்ப அழகான பொண்ணாக மாறிடுவேன், உங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருப்பேங்கிறா. இதை கிட்ட ரூடியஸ் லீலியா எதெல்லாம் சொல்லி வச்சிருக்காலும் தெரியலன்னு சொல்லி யோசிக்கிறான். ரூடியஸ் தலையிலே ஒன்று போட்டு இந்த வயசில் இதெல்லாம் இப்படிலாம் பேசக்கூடாது, இதெல்லாம் தப்புங்கிறான். இப்போ என்கிட்ட இருக்க டாலர் மாதிரி ஒரு பெரிய பெண்டன்ட் எடுத்து கொடுக்குறான். இப்போ அவங்களோட கேரேஜ் கிளம்புது. போயிட்டு வரேன் ரூடியஸ்னு சொல்லிட்டு அவள் தங்கச்சியும் கூப்பிட்றா. இதை கேட்ட ரூடியஸ்க்கு சரி அவங்க அம்மாவுக்கு சரி செம்ம ஷாக்கு. ஆனால் அவங்க பொண்ணு இவ்வளோ மெச்சூர்டாக இருக்கான்னு நினச்சி அவங்க அம்மா ரொம்ப பெருமைப்படுறாங்க. எரிசா அதே தான் சொல்கிறாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டானவ போல இருக்கேன்னு. ரூடிஸ் அதான் யோசிக்கிறான், எங்கே நான் எப்போ கோட்டை விட்டேன்னு. இப்போ தான் காட்டுறாங்க அந்த தேர்ட் பிரின்ஸ் ஆனபாவும் கூட வந்துடுறான். அதாவது நான் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறேன் அவங்க கிங்டமில் சொல்லிட்டு ரூடியஸை ஃபாலோ பண்ணிட்டு வரான். இதோட 9th எபிசோடு முடியுது. இப்போ 10th எபிசோட ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க ரூஜர்ட் வந்து அடி வாங்கி கீழே படுத்திருக்காரு. எப்போயுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சடனாக தான் நடக்கும். நம்மளோட பேரண்ட்ஸ் கூட இருக்க அண்ணன் தம்பி எல்லாருமே டக்குன்னு இழந்துருவோம். ஒரு ட்ரெக் வந்து நம்மளை திடீர்னு மோதிரும். நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையவே அதை வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிரும். அங்கேருந்து அப்படியே நம்ம ரீபான் ஆகும். புது உலகத்தில் எங்கள் அப்பாவே அடித்து துரத்திடுறாரு. அங்கேருந்து திடீர்னு டெலிபோர்ட் ஆனோங்கிறதோட ஆனே. ஆனால் நீ யாராக இருந்தாலும் சரி ஒன்று மட்டும் உண்மைதான், சில நேரத்தில் மனுஷங்க இறக்குறதும் சகஜம்தாங்கிறான். ஸோ திடீர்னு இப்படி காட்டுறாங்க, இது என்னன்னு தெரியல. இப்போ தான் வந்து நார்மல் டைம்லேன்னு வராங்க. வாரியர் எரிசு சரியாக சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரூஜோட நல்லா கேட்டுக்க சொல்கிறாரு எரிசையும். இந்த நாள் முடிஞ்சோடனே அடுத்த நாள் காலையிலேருந்து நீ உன்னை வாரியர்னு கூப்பிட்டுக்கலாங்கிறாரு. அதாவது இவ்வளோ நாள் வந்து ட்ரைனிங்கில் தான் இருந்திருக்கா, இப்போ தான் வந்து இவளுக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி. இதை இன்னும் என்னால் நம்ப முடியல. ரூடியஸ் என்னை கில்லு, இது உண்மையான உலகமானு நான் பார்த்துக்கிறேன்னு கேட்குறா. ரூடியஸு கில்றா, ரூடியஸை அடிச்சிட்றா. இப்போ அடுத்து அந்த கோல்டான கான்டினென்ட்டில் இவங்களோட ஜர்னி கண்டினியூ ஆகுது. இப்போ தான் அங்கே இருக்க ட்ராகன்ஸ் எல்லாம் எரிசு ஃபஸ்ட் டைம் பார்க்குறா. வாங்க இன்னைக்கு நம்ம அந்த ட்ராகனை சாப்பிடலாங்கிறா. இப்போ தான் ரூஜர் சொல்ல இந்த ட்ராகன் வந்து அவ்வளோ சின்ன விஷயம் இல்லைங்கிறாரு. அதாவது இவங்க ஏற்கனவே சொல்லியிருப்பாங்களா இந்த 7 கிரேட் காட் மாதிரி இருக்க பவர் டேடிஸ், அவங்களே வந்து சில பேர் வந்து இந்த ட்ராகன்ஸ் எல்லாம் பார்த்தா திரும்பிடுவாங்கங்கிறாங்க. ரூஜர் அவங்களுக்கு அதெல்லாம் சாதாரணமான விஷயம் நினச்சேங்கிறான். அதாவது ஒரே ஒரு ட்ராகன் வந்து அவங்க ஈஸியாக அடிச்சு ஸ்லேவ் ஆக்கிடுவாங்களாம். ஆனால் 2-3 ட்ராகன் வந்துச்சுன்னா அது அவங்களால சமாளிக்க முடியாதுங்கிறாங்க. இப்போ தான் ரூடியஸும் சொல்கிறான், ஃபஸ்ட்டு இருக்கிறது டெக்னிக் கார்டு, அதுக்கு அடுத்து இருக்கிறது ட்ராகன் கார்டு. அப்போ அவங்க பவர் லைன் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு யோசிக்கிறான். இப்போ திடீர்னு எரிசும் வாரியரும் அங்கேயே நின்ட்டாங்க. இப்போ ரூடிஸ் அங்கே பார்க்குறான், இவங்களோட இன்சிட் வந்து இதுக்கு மேலே முன்னாடி போக வேணான்னு சொல்லுது. அவ்வளோ பயந்துருக்காங்க. எரேஸ் பயப்படுறா சரி, ஆனால் வாரியர் இந்த அளவுக்கு பயந்து ரூடியஸ் இப்போ தான் பார்க்குறான் ஃபஸ்ட் டைமா. பார்த்தா அங்கே 2 பேரும் இவங்களை அப்படியே கிராஸ் பண்ணி போகிறாங்க. பார்த்தா இப்போ அவரும் அப்படியே நிற்கிறாரு ஏதோ சென்ஸ் பண்ணிட்டு. ரூஜர்டும் சொல்கிறான், உங்களோட மசில்ஸை கூட மூவ் பண்ணாதீங்க, அப்படியே நில்லுங்கிறான். இப்போ அவங்க கூட கேரேஜை தூக்கிட்டு வந்த அந்த பீஸ்ட்டும் கீழே விழுந்துருச்சு, அதுவே அதை சூசைட் பண்ணிக்கிச்சு. இப்போ அங்கிட்ட வந்து அந்த சேஞ்சர் மேலே திருப்பி அது ஒரு சூப்பர் வாரியரான்னு கேட்குறாரு. இப்போ ரூடிஸ் அவன் மேலே அந்த டீமனை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் இவனுக்கு அந்த கண்ணு தான் ரொம்ப வலிக்குது. உன் பேர் எரேஸ் வாரியர் கிரேரைட் தானேன்னு கேட்குறான். ஆனால் நீ யாருன்னு எனக்கு தெரியலங்கிறாரு. உங்கள் 2 பேரும் எனக்கு தெரியுது, ஆனால் உங்கள் கூட இருக்கானே அவன் யாருன்னு கேட்குறாரு. இப்போ ரூஜோடு கேட்குறாரு, நீ யாரு மொதல்னு. இதுவும் ஒரு சுவாரஸ்யமான இடம் தான் அவங்களை மீட் பண்ணேன், ஆனால் இது எனக்கு முக்கியம் இல்லைன்னுட்டு அவரும் போகிறாரு. ரூடியஸ் சரியான கோளாறு, எப்போ என்ன பேசணும் தெரியாமல் அவங்கள வெயிட் பண்ண சொல்கிறான். இதை பார்த்தா வாரியருக்கு எரிஸ்க்கு மூஞ்சே மாறுது. உங்கள் பேர் என்னன்னு கேட்குறான். என் பேர் ஆர்ஸ்டர்டுங்கிறாரு. ஏய் தம்பி, நான் உன்னை முறைச்சு பார்க்குறது உனக்கு தெரியுது தானேன்னு கேட்குறாரு. ஆமாம் தெரியுது, எனக்கு அது கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்கிறான் ரூடியஸும். மேபி உனக்கு மேன்கார்டுங்கிற பேர் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கேன்னு கேட்குறாரு. ஓ ஆமாம் எனக்கு தெரியுங்கிறான். சொன்ன அடுத்த செகண்ட் இவர் அட்டாக் பண்ண வராரு. வாரியர் மட்டும் அங்கே இல்லைனா இன்னைக்கு ரூடியஸ் தலை பொழந்துருக்கும். நான் இதை அப்பயே நினச்சிருக்கணும், நீ மேன்கார்டோட ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாரு. வாரியர் எரிசை கூட்டிகிட்டு ஓடுங்கிறாரு. வாரியரோட அட்டாக்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. 2-3 அடியிலே வாரியர் தூக்கி படுக்கப்பட்டுறாரு. இப்போ எரிசதுக்கு குறுக்காரா, எரிசையும் தூக்கி வீசிடுறாரு அங்கிட்டு. இப்போ ரூடியஸோட வைத்தியம் இவர் பிடிக்கிறாரு. ரூடியஸ் அப்படியே ரத்தம் வந்து எடுத்து கீழே விழுவுறான். இப்போ நீ மேன்கார்டை போய் பார்க்குறப்ப அவர்கிட்ட நான் சொன்னது சொல்லுங்கிறான். டிராகன் கார்டு வார்ஸ்டர் இதை முடிச்சுக்க போறாரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ எரிஸ் ஒரு சின்ன ஓப்பனிங் ஏற்படுத்துறா. இந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி ரூடியஸும் ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை விடுறான். பரவாயில்ல, இன்கன்டேஷனே இல்லாத சொல்கிற அளவுக்கு மேன்கார்டு வந்துட்டு பவர் கொடுத்துருக்காரான்னு கேட்குறான். இப்போ அந்த டிராகன் கார்டு ஒரு பவரை யூஸ் பண்ணுறாரு. ரூடியஸால் அவனோட மேஜிக்கை யூஸே பண்ண முடியல. இப்போ ரூடியஸ் அவனோட மொத்தமான சேர்த்து ஒரு பெரிய பிளாஸ்டாக விடுறான். அவரும் பிளத் வார்ம் கேட்டுங்கிற ஒரு பவரை யூஸ் பண்ணுறாரு. என்ன ஒரு அற்புதமான மானா அவன்கிட்ட இருக்குது. அவரு இப்போ பக்கத்தில் வந்து ரூடியஸோட வயிற்றுலேயே குத்திடுறாரு. ரூடியஸ் இங்கே நான் சாகக்கூடாதுங்கிறான். எரிஸ் கிட்ட கொடுத்த ப்ராமிஸ் இன்னும் நான் காப்பாற்றவே இல்லை. நான் இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமாவது வாழ்ந்துருக்கணுங்கிறான். இப்போ அங்கே டிராகன் கார்டு வா, நமக்கு வேலை இங்கே முடிஞ்சிருச்சுங்கிறாரு. இப்போ அப்படியே ரூடியஸோட கண்ணு மூடுது. இப்போ அங்கே மேன்கார்டு கிட்டே எந்திரிக்கிறான். இவனும் அவன் நெஞ்சில் பார்த்தா ஒரு பிளாக் கலரில் மார்க் இருக்கான் அவர் குத்துன இடத்துல.
இப்போ மேன் கார்டும் சொல்கிறார் இது நான் எதிர்பார்க்கலன்னு. இப்போ ரூடிஸும் கேட்குறான் அவனை நான் இதுக்கு முன்னாடி என்கவுண்டர் பண்ணேன்னு நீ சொல்லியிருக்கலாம்லன்னு. ஆனால் இவரும் சொல்கிறாரு எனக்கு வந்து அந்த டிராகன் கார்டோட ப்ரெசென்ட்டும் சரி பாஸ்ட்டும் சரி ஃபியூச்சரும் சரி எதுவுமே எனக்கு காட்டாதுங்கிறான். டிராகன் கார்டு மேலே ஒரு கர்ஸ் இருக்கு, அந்த கர்ஸ் இருக்கிறனால இந்த மேன் கார்டால் அவரை பார்க்க முடியாதுங்கிறான். நேக்குனே கேள்விப்பட்டிருப்ப பிளஸ்டான சில்ட்ரனை பற்றி, அதே மாதிரி வந்து இது கர்ஸ்டான சில்ட்ரன்ஸோட ஸ்டோரிங்கிறான். ஆக்சுவலி இப்போ ஆர்ஸ்டர் கிட்ட வந்து 4 கர்சஸ் அது மாதிரி இருக்குங்கிறான். இந்த உலகத்தில் இருக்க எல்லா கிரேச்சுமே அவனை பார்த்து ஒன்று விருப்பாங்க இல்லாட்டினா பயப்படுவாங்கங்கிறான். எப்படி ரூஜர் எரிஸ் இருந்தாங்களோ அது மாதிரி தாங்கிறான். இப்போ தான் இன்னொரு டீட்டெயிலும் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த லேப்லாஸ்னு ஒருத்தவங்களை பற்றி முன்னாடி சொன்னாங்களா, அவரும் ஒரு கர்ஸ்டு சைல்டு தான். அவரோட கர்ஸும் இதே தான், நம்ம மற்றவங்களை பார்த்து ஃபியர் வரதான். அவர் இந்த கர்ஸை வந்து ஒரு ஸ்பியர் மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாராம். அந்த ஸ்பியரை வீல் பண்ணதுனால தான் இந்த வாரியரோட மொத்த இனத்தை பற்றியுமே எல்லாருமே பயந்தாங்களாம். இதெல்லாம் உனக்கு தெரியும், இதே நீ முன்னாடி என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ரூடிஸும் கேட்குறான். இதை பற்றி நீ கவலைப்படாத, அந்த ஸ்பியரில் தான் அந்த கர்ஸ் இருக்கனால கொஞ்சம் நாள் அதே போயிருங்கிறான். எப்படி அதே போகும்னு கேட்குறான் ரூடிஸும். ஏன்னா லேப்லாஸ் கிட்டே க்ரீன் ஹேர் தான் இருந்துச்சு. இப்போ அந்த க்ரீன் ஹேர் இவர் சேவ் பண்ணுறதுனால கொஞ்சம் விதமாக இவன்ட்டு வந்து ஃபேட் ஆயிருங்கிறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக வாரியர் இப்படி டிஃபீட் ஆகுங்கிறது நானும் எதிர்பார்க்கலங்கிறான் ரூடிஸும். கண்டிப்பாக அவரால் தோக்கடிச்சிருக்க முடியாது தான், என்னதான் அந்த 7 கர்ஸ் அவர் மேலே இருந்தாலுமே அதை தாண்டியுமே உங்களால் அவர் தோக்கடிச்சிருக்க முடியாதுங்கிறான். ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் டிராகன் கார்டு வந்து லெவல் 2ல் இருக்க பவர்ஃபுல்லான கார்டு தானேன்னு கேட்குறான். ஆமாம் நீ சொல்றது கரெக்டு தான், டெக்னிக் கார்டு தான் வந்து லெவல் 1. ஆனால் ஆர்சட் வந்து 1-to-1 ஃபைட் வச்சா டெக்னிக் கார்டை ஈஸியாக தோக்கடிச்சிருவாருங்கிறான். ஆக்சுவலி ஆர்சட் வந்து அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணானா இந்த உலகத்தையே ஈஸியாக டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்கங்கிறான். ஆனால் அவன்கிட்ட கர்ஸ் இருக்கிறதுனால அதை அவனால் பண்ண முடியாதுங்கிறான். கேட்கவே கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது, ஏன்னா அவனோட பாசிட்டிவ் ஃபியூச்சர் எதுவுமே தெரியாதுங்கிறான். நான் அவனை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கேங்கிறான் ரூடியஸும். பரவாயில்ல, இதுக்கு மேலே நீ எவ்வளோ மறைச்சு வச்சிருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லாமல், அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்கிறான். இருந்தாலும் லீலியா ஆயிஷாவை காப்பாற்றுறதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணியிருக்க, அதனால தேங்க்ஸுங்கிறான். இதுக்கு மேலே எனக்கும் அந்த உலகத்தில் பாதை இல்லைங்கிறான். எப்படியா இருந்தாலும் நான் தான் இப்போ இறந்துட்டேனே அப்படிங்கிறான். ஓ இப்போ தான் எனக்கு புரியுது, நீ இறந்துட்டேங்கிறதுனால தான் இப்போ இது எல்லாத்தையும் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு அவரும் கேட்குறாரு. சரி நான் ஏதோ லக்கியாக போயிட்டேன், அதனால தான் எனக்கு இந்த செகண்ட் சான்ஸாவது லைஃப் கிடச்சிருக்குங்கிறான். ரூடியஸ் சரி நம்ம குட் பை சொல்கிறனால வந்துருச்சான்னு கேட்குறான். உனக்காக என்கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்குங்கிறான். தம்பி நீ இன்னும் சாகலை அப்படிங்கிறான். ரூடியஸும் கீழே கொஞ்சம் பார்த்தா அவனோட செஸ்ட்டில் அந்த ஹோலை காணாம். இப்போ ரூடியஸாக அந்த இடத்துல இருந்து கண் விழிக்கிறான். இப்போ தான் எரேஸ் கிட்டே கேட்குறான் என்ன நடந்துச்சுன்னு. அந்த டிராகன் கார்டு கூட அந்த இன்னொரு பொண்ணு வந்து ஏதோ ஒன்று டிராகன் கார்டு கிட்ட சொல்லிச்சான். அதுக்கப்புறம் அந்த டிராகன் கார்டே வந்து உன்னை ஹீல் பண்ணிட்டு போனாருங்கிறா. அந்த பொண்ணோட பேர் என்னன்னு ரூடியஸும் கேட்குறான். நானா ஹோஷின்னு சொல்கிறா எரிஸும். அவங்க தான் சொன்னாங்க ரூஜோட வந்து ஜஸ்ட் அடி வாங்கி தான் கீழே படுத்திருக்காராம், பெரிய காயம் எதுவும் இல்லை, சீக்கிரம் என்சூரார்னு சொன்னாங்கன்னு சொல்கிறா எரிஸும். ஸோ இதோட இந்த அனிமையோட 10th எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பற்றின உங்களோட கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.